ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் லூயி ஆசிட். அப்போ வந்து லூயி ஆசிட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஆசிட் பேஸ் தியரிக்கு வந்து நமக்கு வந்து 3 தியரி வந்து இருக்குது. ஒன்று அர்னியஸ் தியரி, இன்னொன்று பிரான்சன் லவ்ரி தியரி, மூணாவது நமக்கு வந்து லூயிஸ் தியரி. அப்போ லூயிஸ் தியரி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஆசிட். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஏன்னு ஒன்று வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா 2 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்போ 2 எலக்ட்ரான் எப்படி பண்ணுவோம், டாட் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து லூயி ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ சப்போஸ் வந்து இருக்குன்னா டூ டாட் வந்து இருக்குது. இது என்ன பண்ணுது, ஏவாவும் 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லூயி பேஸ். அப்போ இதை நம்ம வந்து ஆசிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ACID இது ஆசிட் வந்து சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ் வந்து சொல்லுவோம். அப்போ பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து ஆசிட், பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் அது நமக்கு வந்து பேஸ். ஓகேவா, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டரோட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இல்லையா. அப்போ ஆக்சிஜன் மேலே ஆல்ரெடி 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இது ஃபர்தராக பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ லூயி கான்செப்ட் படி இது நமக்கு என்ன பேஸ். ஏன்னா இந்த ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இது வந்து கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். அப்போ பேர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு டொனேட் பண்ண என்னது நமக்கு வந்து அது வந்து பேஸ். ஓகேவா, அப்புறம் BF3 வந்து பார்த்தீங்கன்னா போரானுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ரொம்ப டெஃபிஷியண்டாக வந்து இருக்கும். இட்ஸ் ரெடி டு அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நம்ம இது என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து லூயி ஆசிட்டா வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் H+, அப்போ H+ என்ன அர்த்தம், அங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ இட் இஸ் பாசிபிள் டு அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதையும் நமக்கு வந்து ஆசிட்டா தான் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டாலே அது வந்து நமக்கு வந்து ஆசிட் தான். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டாலே நமக்கு என்ன மீனிங், அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ NH4 நமக்கு என்ன ஆகும், பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து ரெடியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வந்து ஆசிட்டாக தான் பிஹேவ் பண்ணும். அப்போ இங்கே வந்து 4 ஸ்பீசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்பீசிஸில் இந்த 3மே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூயி ஆசிட்டாக தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, லூயி ஆசிட்டா வந்து பிஹேவ் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மற்ற 3மே நமக்கு என்ன பண்ணால் லூயி ஆசிட்டா தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ லூயி கான்செப்ட் படி பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட், பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.